எஸ்ஐஆர் என்று சொல்லப்படும் சிறப்பு வாக்காளர் திருத்தம் குறித்து நியூஸ் 7 தமிழுக்கு சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் என்பது 2002க்கு பிறகு தமிழ்நாட்டில் இப்போ தான் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. 2002ல் அது சிறப்பு முகாம் நடக்கும்போது எங்களுக்கெல்லாம் தெரியாது, அதை பற்றி இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அதை ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அதை ஃபுல்லப் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் எந்த திட்டத்தை பண்ணாலும் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் எல்லா திட்டமே பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு ஆதார் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது தான் சந்தேகத்தை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் ஆதாரை நீங்கள் இந்த ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு மட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிங்கிறதுக்கு சரியான விளக்கத்தை அரசாங்கம் சொல்ல வேணும். அப்போ தான் பொதுமக்களுக்கு தெரிய வரும். அதுபோக புகைப்படத்தை ஒட்டணும் அப்படின்னு சொல்றீங்க. தேவையான ஒட்டலாம், தேவையில்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. ஒன்று தேவையா தேவையில்லைங்கிறது தெளிவாக சொல்லணும்ல. அது இல்லாமல் பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இன்னும் அது மீது பல்வேறு சந்தேகங்களும் குழப்பங்களும் தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ புதுசா போட்டிருக்கிற இந்த எஸ்ஐஆர் திட்டம் நல்ல திட்டம் தான். யாருக்காவது வாக்காளர் பட்டியலில் விடுபட்டு இருந்தாலோ இல்லை வெளியில் இன்னொரு ஓட்டு இருந்தாலோ தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஓட்டு, டெத்தான ஓட்டு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சிறந்த முறையா இருக்கு. இங்க ஓட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கும், ஆனால் ஓட்டில் இருக்கிறவங்க திருச்சியில் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது திருச்சிலையும் ஓட்டு இருக்கும், இங்கேயும் ஓட்டு இருக்கும். இந்த மாதிரி ஓட்டை நம்ம தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணணும், டெலிட் பண்ணலாம், கள்ள ஓட்டு விழாமல் பார்த்துக்கலாம். அப்படின்னும் போது இந்த மாதிரி சிறந்த முகாம் போடும்போது முகாமில் சிறப்பாக நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது என்னோட தாழ்மையான கருத்து. வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம்ன்றது ஒரு நல்ல விஷயம்தான். இது கால அவகாசம் கொஞ்சம் நீட்டிச்சு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் இவ்வளோ பேரை சேர்க்கறது, திருத்த நீக்கிறதுன்றது கொஞ்சம் கடுமையான சவாலாக இதுக்கு சரியான ஆளுகளை தேர்ந்தெடுத்து கரெக்டான போட்டு கால அவகாசம் நீட்டிச்சு சரியான முறையில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இறந்தவங்களை நீக்கிக்கிட்டு அட்ரஸ் மாறினவங்களை சரியான இடத்துல இருக்கிறாங்களான்னு பார்த்து செஞ்சுட்டு கரெக்டாக பண்ணினா சரியா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபார்ம் வந்துருச்சு, நான் அதை கரெக்டாக எழுதி கொடுத்துட்டேன், திருத்தி கொடுத்துட்டேன். ஒரு விதத்துல நெகட்டிவா தான் இருக்கு. பிகாஸ் படிச்சவங்களுக்கே ஆன்லைன்ல அதை ரெஜிஸ்டர் பண்ணும் போது ப்ராசஸ், வெப்சைட் இஷ்யூ இந்த மாதிரிலாம் நிறைய வருது. ஸோ படிக்காதவங்க அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதனால மேபி நிறைய சேஞ்சஸ் கூட வரலாம். ஏன்னா நெகட்டிவாவும் நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப படிச்ச எங்களுக்கே என்னதான் பாயிண்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனாலுமே அது எங்களுக்கு தெரியுது, இது ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியுது. படிக்காதவங்களுக்கு கஷ்டம் தான். ஏன்னா இப்போ படிக்காதவங்களுக்கு படிச்சவங்க பண்ணும்போது இவங்களோட அந்த ஓட்டு, அந்த நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல, அது மேபி ஃபியூச்சர்ல நெகட்டிவா கூட இருக்கலாம். ஸோ இதுதான் அதுவும் நெகட்டிவ் தான். குறைஞ்ச காலம் தான் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல எவ்வளவு இருக்கு. இப்போ எனக்கே நீங்க சொல்றது குறைஞ்ச காலம்னா அது எவ்வளவு நாள் இருக்கு, அதுக்கப்புறம் பண்ண முடியுமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தா ஓகே. பட் இவங்க இதுக்குள்ளதான் பண்ணணும் அப்படின்னு வைக்கும் போது அது எப்படியுமே அது நெகட்டிவா தான் இருக்கு, பாசிட்டிவா இல்ல. இப்ப எஸ்ஐஆர் ஈக்குவலா படிச்சவங்களுக்கும் இப்படி இருக்கணும், படிக்காத அதாவது ஈக்குவலா இருந்துச்சுன்னா மேபி அது ஓகேவா இருக்கும். எஸ்ஐஆர் நல்ல விஷயம் தானே சார், நல்ல விஷயம் தானே அது. எஸ்ஐஆர் எங்க கள்ள ஓட்டு இருக்கு, எங்க நல்ல ஓட்டு கண்டுபிடிக்கிறது எஸ்ஐஆர். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தாம்பரத்துல ஒரு ஓட்டு இருக்கு, அவன் மதுரையில் அங்க ஒரு ஓட்டு இருக்கு, அங்க ஒரு ஓட்டு இருக்கு. எஸ்ஐஆர்னா ஒரே ஓட்டு தானே இருக்கும். கள்ள ஓட்டெல்லாம் ஒழிக்கிறதுக்காக இந்த எஸ்ஐஆர் வந்திருக்கு. இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வரவேற்கிறத செய்யறாங்க. நல்ல ஒரு விஷயம் தானே, தப்பான விஷயம் கிடையாது இல்ல. நல்ல ஒரு விஷயத்துக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது நல்லது இல்லைன்னு சொல்லி திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுக கள்ள ஓட்டே போட்டு ஜெயிச்சு அவங்களை பழக்கம் ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்த வழியே போன வழியை அவங்க மறக்க முடியாது, பழக்க தோசை அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த எஸ்ஐஆர் அதிமுக வரவேற்கிறது. எடப்பாடி தலைமையில எல்லாமே சிறப்பா நடக்குது, பாரத பிரதமர் தலைமையில சிறப்பா நடக்குது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் சிறப்பான ஒரு வார்த்தை. இதுல எந்த ஒரு தவறு எதுவுமே கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த தெருவில் ஒரு ஓட்டு இருக்கு, கொஞ்சம் தூரம் போனா பக்கத்துல ஒரு ஓட்டு இருக்கு. அவர் என்ன பண்றாரு, 11 மணி இங்க ஓட்டு போறாரு, 3 மணிக்கு அங்க ஒரு ஓட்டு போறாரு. இது பெரிய தேச கூட்டம் தானே. இது தேச கூட்டத்தை பெரிய தப்பு தானே. அது தாராளமா கேட்கலாம். எஸ்ஐஆர் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வரவேற்கிறாங்க, இதை நாங்களும் வரவேற்கிறோம். அது எதிர்க்கிறவங்க அவங்க எதிர்த்து தான் இருக்காங்க. ஆனா எடுக்கிறது தான் நல்லது, எடுத்துட்டு போறதுதான் நல்லது. இல்லைன்னா அது நிறைய குளறுபடிகள் இருக்கு, எடுக்கிறதாங்க நல்லது.